செல்ல குட்டிகளா ராம் ராம். இன்னைக்கு மாமா புதுசாக இருக்கா சொல்ல போகிறவங்களுக்கு இந்த கதை வந்து ஆன்மீக கதைகள் அப்படிங்கிற புஸ்தகம். ராமகிருஷ்ண மடத்தில் சுவாமி கமலாத்மானந்தர் அவருடைய முயற்சினால் வந்த புஸ்தகம் அது. அதில் இருக்கிற கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து உமாச்சிக்கிட்ட எப்படி உண்மையாக பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. நம்ம வந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் வந்து என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போனால் விளையாடிட்டே இருக்கோம். இல்லை பிரதர்ஷனம் பண்ணும்போது வந்து ஃபுட்பால் விளையாடுற நிறைய பேர், ஓடிப்பிடிச்சி விளையாடிட்டுருக்கா. இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் உங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, தப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் மாமா. உமாச்சிக்கிட்ட எப்படி வந்து உண்மையாக பக்தி பண்ணணும், உண்மையாக பக்தி பண்ணால் உமாச்சி வந்து நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும், நேராகவே வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு மாட்டு இடையன்னு ஒருத்தர் இருந்தான், மாடு மேய்ச்சல் தான். அவனுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, அனாதை. அவன் வந்து ஊரில் என்னென்ன கொடுக்குறாலும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ், அவள் என்ன கொடுக்குற ட்ரெஸ்ஸு கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு அவளோட மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு அப்படி காலத்தை ஓட்டின்னு இருந்தான். அப்போது ஒரு நாளைக்கு அவனோட ஊர் வழியாக ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஊருக்கே பார்த்துட்டான், யாரோ ஒருத்தர் புதுசாக வரா போல்ற நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அப்படி வேடிக்கை பார்த்துனே இருந்தான். அவர் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணார், சந்தியாவந்தனம் பண்ணார். சந்தியாவந்தனம் பண்ணும்போது இந்த பிராணாயாமம் பண்ணுவா இல்லையா, அப்படி மூக்கெல்லாம் பிடிச்சி அப்படி மூடிட்டு கட்டை மூடிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தார். பார்த்தா என்னமோ புதுசாக வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாரு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப குறும்புகார பையன். நேராக அவர்கிட்ட போனான். சுவாமிகளை நீங்கள் வந்து என்னவோ பண்ணலை, இப்போ என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டான். அவர் வந்து நான் வந்து பூஜை பண்ணேன்ப்பா அப்படின்னார். இல்லை மூக்கை பிடிச்சின்னு கண்ணை மூடி என்னவோ பண்ணலை, அது என்னன்னு கேட்டான். இவர் வந்து அவனுக்கு வந்து இடையான அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இது வந்து பிராணாயாமம் அப்படிலாம் சொன்னால் அவனுக்கு புரியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணார், நான் வந்து மூக்கை மூடிண்டு கண்ணை மூடிண்டு மூக்கை மூடினாக்க பகவான் வந்து எனக்கு தரிசனம் கொடுப்பார், அப்படி ஒரு சக்தி இருக்குது என்கிட்ட. அதனால் வந்து டெய்லி நான் வந்து கண்ணை மூடிண்டு மூக்கை மூடின்னு அப்படி உட்காந்துட்டு இருப்பேன், அப்போ பகவானை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இதுவும் அதே பிடிச்சிட்டான், எதுவும் நினச்சிட்டான். அவர் வந்து சும்மா கதை அடிச்சு விட்டார் இல்லையா வந்து. ஆனால் பிராணாயாமெல்லாம் கரெக்டாக முறைப்படி பண்ணினா பகவத் தரிசனம் கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் வந்து அவர் வந்து சும்மா ஒரு இயந்திரம் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஆனால் இவன்கிட்ட சொல்லும்போது வந்து நான் வந்து உமாச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சும்மா கதை அடிச்சுட்டு போனார். இவன் வந்து நெதம் நினச்சின்னு பிடிச்சிட்டான். அதை பிடிச்சின்னு என்ன பண்ணான், சரி நம்மளும் வந்து உமாச்சியை பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனான். அவர் பண்ண மாதிரியே குளித்தான், எல்லாத்தையும் பண்ணா, ட்ரெஸ்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணினா எல்லாம் பண்ணினான். அப்படி புல்தரில் உட்காந்தான், கண்ணை மூடினான் மூக்க மூடினான். ஒன்றும் உமாச்சி தரிசனம் ஒன்றும் வரல. என்னடா அது, அவர் மட்டும் கண்ணை மூடினா மூக்க மூடினாக்கா உமாச்சி தரிசனம் கொடுப்பாரு, நமக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான். சரி நம்ம சரியாக தப்பாக பண்ணுறோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், கண்ணை இன்னும் இறுக்கி மூடினான். அப்பயும் ஒன்றும் அம்மாச்சி தரிசனம் கொடுக்குற மாதிரி தெரியல. இவங்களே கோமா அந்த பிராமணர் வந்து சொன்னார், அதனால பகவான் நமக்கு மட்டும் தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிற, அது விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், சரி நம்ம மூக்கை தான் சரியாக மூடிக்கல போட்டுக்கணும்னு சொல்லாமல் மூக்கை அழுத்தி மூடிட்டான். மூக்கை அழுத்தி மூடினா மூச்சு விட முடியுமா, எங்கேயாவது கண்ணி நல்லா இறுக்கி மூடிட்டேன், மூக்கை நல்லா டைட்டாக மூடிட்டானா மூச்சு விட முடியல. அவன் அப்படியும் விடலை. இன்றைக்கி பகவானை பார்த்தே ஆகணும், என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்ம வந்து பகவானை பார்க்காம அந்த திடமான நம்பிக்கை. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணினா பகவானை பார்க்கலான்னு சொல்லிட்டா இவனுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டு போயிடுது அதில். அதனால் என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் பார்த்தா நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் என்ன பண்ணால் மூக்கு ரொம்ப இறுக்கி மூடிட்டு மூச்சு விட முடியல. உமாச்சிக்கு சோகமாகிடுது. இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையன் வந்து இந்த மாதிரி நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ, யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா, அவனுக்கு சரியாக இது பண்ணலை. அப்போ கூட ஒரு நம்பிக்கையில் அதை தீவிரமாக பிடிச்சி அவன் பண்ணுறான் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கைக்காகவே நம்ம வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண நேராக வந்துட்டார். என்ன மூச்சு முட்ட ஆரம்பிச்சு அவனுக்கு பாவம். நேராக வந்துட்டார். நேராக வந்து அவனை தட்டி எழுப்பி, நான் தான் நீ தேடுற பகவான், நான் வந்திருக்கேன், அவனை காட்சி கொடுக்க வந்தேன். நான் நல்லா பார்த்தேன், நான்லாம் நம்ப மாட்டேன், நீங்கள் யாரோ புதுசாக வந்திருக்கேன் இந்த ஊருக்கு, நான்லாம் அப்படிலாம் என்னால் ஏமாற்ற முடியும். சரி என்ன பண்ணோம், நான் தான் உமாச்சி சொல்லி நான் எப்படி நான் உனக்கு நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்டேன். இப்போ வந்து ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்துட்டு போனார். அவர் வந்து கண்ணை மூடினு மூக்க மூடினா அவங்களை நான் பார்ப்பேன், தரிசனம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருப்பேன் இல்லையா, அவர் வந்து நீங்கள் தான் பகவான் சாட்சி சொன்னால் தான் வந்து நான் நம்புவேன் அப்படின்ட்டான். அவரே ஒரு ஃப்ராடு, அவர் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டான். சரி பகவான் சிரிச்சிட்டு சரி பண்ணி அவர் போய் கூட்டின்னு வாங்க அப்படின்னாரு. நீங்கள் வந்து ஓடி போய்ட்டெல்லாம் நான் வரத்துக்குள்ளே நீங்கள் நைஸாக ஏமாற்றிட்டு ஓடலான்னு பார்க்குறல அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களை அந்த மரத்தை கட்டி போட்டு போவேன். நீங்கள் சொன்னது பொய்யா இருந்தால் உங்களை சும்மா விட மாட்டேன். அதனால் வந்து நீங்கள் வந்து சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை வந்து மரத்தில் கட்டி போட்டு போவேன். நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, நான் போய் கூட்டின்னு வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் அப்படின்னா. பகவான் அதுக்கும் சரின்னு ஒத்துட்டார். என்ன பண்ணால் பக்கத்தில் கயரெல்லாம் எடுத்து போட்டு அவர் போட்டு மரத்தில் கட்டி போட்டுட்டு போயிட்டு நேராக ஓடி போய் இந்த பிராமணரை போய் கூப்பிட்டான். பிராமணரை வாங்க சுவாமி தரிசனம் கொடுத்தாரு, சாமி தரிசனம் கொடுத்து. இவர் என்ன பார்த்தா, என்னடா அது ஏதோ ரொம்ப போச்சு, நம்ம ஏதோ சும்மா கதை எடுத்துகிட்டு வந்தோம், இவன் என்னடா அண்ணா நிஜமாவே சாமி தரிசனம் கொடுக்குறா, வாங்க. நீங்கள் தான் சொன்னேன் வந்து கண்ணை மூடினு மூக்க மூடினாக்கா சுவாமி தரிசனம் கொடுப்பார். நான் மூக்க மூடினேன் கண்ணை மூடினு உட்காந்தேன், முதல்ல வரல, அப்புறமா வந்து கண்ணை கழிச்சு வந்துட்டார், பகவான் வந்துட்டார், காட்சி கொடுத்தார், அங்கே தான் இருக்கார்.
வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஆனால் அவர் பகவானா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்கள் தானே ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் சொன்ன உங்களுக்கு தெரியும் அவர் பகவானா இல்லையான்னு. அதனால் நீங்கள் தான் வந்து அவர் பகவானா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சிக்கிட்டுட்டான். அவருக்கு பயமாப்படுத்து நம்ம ஏதோ வந்து தப்பிச்சிக்கிறதுக்காக சொன்னாக்க இவனடா நிஜமாவே வந்து இப்படி படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இல்லை நான் போகணும் அப்படி ஏதோ சொல்லி பார்த்தேன். அவனெல்லாம் விடுறதா இல்லை, தரத்தரம் முடிச்சு கை ஊற்றி இழுத்துன்னு போயிட்டு நேராக அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னா. இவருக்கு மரம் தெரியுது, கயிறு தெரியுது, ஆனால் பகவானை தெரியல. என்னப்பா யாரும் ஒன்று தெரியும் காணும், என்ன எங்கே பார்க்க சொல்கிறேன், என்ன சுவாமிகளே உங்களுக்கு வந்து பகல்லே கண்ணு தெரியல, அவங்களுக்கு மரத்தில் கட்டி போட்டிருக்கேன், இவ்வளோ பெரிய உருவம் தெரியல அப்படிங்கிறல அப்படின்னா. உடனே பிராமணருக்கு பயம் வந்துச்சு, நிஜமாவே ஏதோ இருக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நம்ம இங்கே முட்டால் நினச்சிட போகிறானே அப்படின்னு. ஆமாப்பா சரியாக கவனிக்கலாண்ணா, ஆமாம்மா தெரியுது, ஆமாம்மா இவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மறுபடியும் போய் சொல்லிட்டு தப்பிச்சுக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டார். உடனே வந்து நம்பிட்டான், அவர் சொல்லிட்டாரோண்ணா, பிராமணர் சொல்லிட்டாரோண்ணா. உடனே நேரம் வந்து சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி இப்போ நான் நம்புகிறேன் அவர் சொல்லிட்டார் அப்படின்னா. உடனே பகவான் சொன்னார், அவன் சொன்னது உண்மை கிடையாது, நான் அவனுக்கு வந்து என்றைக்குமே காட்சி கொடுத்தது கிடையாது, அவன் வந்து பூஜையெல்லாம் சிரத்தையாக பண்ணுறது கிடையாது, அவன் ஏதோ சும்மா மூக்க முடியும் உட்காந்து தவிர வந்து உன்னை ஏமாற்றணுங்கிறதுக்காக வந்துட்டு அப்படி சொல்லிட்டு போனான். ஆனால் நீ வந்து உண்மைன்னு நினச்சி அந்த நம்பிக்கையோடு செஞ்சப்பாரு, அந்த நம்பிக்கைக்காக தான் நான் வந்து உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன், ஆனால் வந்து அவனுக்கு நான் என்றைக்குமே காட்சி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் சொல்கிறான், சரி நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் வந்து அவர் சொன்னதுனால தானே நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இப்படி மூக்க முடியும் உட்காந்தேன், அவர் சொல்லனா வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா, அதனால் அவர் தான் எனக்கு குரு அப்படின்ட்டான். மோச்சு பார்த்தார், என்னடா போலியான ஒரு ஆளை போய் குரு அப்படிங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சரி உனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறேன், உனக்கு என்ன வர உனக்கு கேளு அப்படின்னார். அவன் கேட்டான், இந்த மாதிரி நான் வந்து இனிமேல் எப்போ கண்ணை மூடின்னு உட்காந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லை அந்த பிராமணருக்கும் அவர் எப்போ கண்ணை மூடின்னு உட்காந்தாலும் அவருக்கும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டான். அவர் சொன்னார், நீ வந்து உண்மையாக பக்தி பண்ணினா உனக்கு நான் வரம் கொடுக்குறேன், சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீ கேட்டுட்டே அப்படிங்கிறதுக்காக அந்த பிராமணருக்கும் வந்து நான் வந்து தரிசனம் கொடுக்குறேன், இனிமேல் வந்து அவன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அப்போது அந்த பிராமணர் வந்து அடுத்த நாள் வைக்கிறது மறுபடியும் வந்து சன்னியாவனம் பண்ணும்போது கண்ணை மூணு உட்காந்து நிஜமாகவே பகவான் வந்துட்டார், தரிசனம் கொடுத்தார் இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றினவங்களுக்காக. அப்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா அது நேற்றுக்கு நம்ம வந்து அவனை ஏமாற்றணுங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம், இன்றைக்கி என்னென்னா நிஜமாவே வந்து பகவான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துட்டு ரொம்ப உண்மையான பக்தனாக மாறிட்டார். இந்த போலித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நல்லா ஸ்ரத்தையாக ரொம்ப பூஜை பணஸ்காரம் எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ண ஆரம்பித்தார். தினமும் வந்து பகவான் வந்து அவருக்கும் வந்து காட்சி கொடுத்தார். ஆனால் பகவான் சொன்னார், நீ வந்து இப்படி பண்ணினேன், ஆனால் வந்து உனக்கும் சேர்த்து அவன் வந்து வேண்டினா, அதனால் அவனை காட்சி கொடுக்குறேன், இனிமேல் நீ சமத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பிராமணர் வந்து சமத்தா மாறிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த பிராமணர் அந்த ஊர் வழியாக வந்தாரா, அவன் இன்னும் அந்த மாட்டு இடைனாவே இருந்தான். டெய்லி பகவான் தரிசனம் கொடுத்தாலும் அவன் வந்து தன்னோட வேலையை விடலை, மாட்டு இடைனாவே இருந்தான். அந்த இடையன் வந்து அவனை இவர் பிராமணர் பார்த்து நேராக ஓடி போய் காலில் விழுந்தான். நீங்கள் தான் எனக்கு குரு, உங்களால் தான் எனக்கு பகவான் தரிசனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்தான். அவர் பிராமணர் பார்த்தார், இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ட்ராமா அடிக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லைப்பா, நான் தான் உங்கள்கிட்ட பொய் சொன்னேன், ஆனால் வந்து உன்னுடைய வந்து நம்பிக்கைக்காக பகவான் உன்னை அனுகிரகம் பண்ணதோடு நீ வந்து எனக்கும் சேர்த்து வேண்டிகிட்டே வந்து பகவான் சொன்னார், எனக்கும் ஒன்றால் தான் வந்து எனக்கு வந்து பகவான் தரிசனம் கிடைக்கிது, அதனால் நீ தான் எனக்கு குரு அப்படிங்கிற. உடனே அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு குரு அப்படிங்கிறான், இவர் வந்து நீ தான் எனக்கு குரு அப்படிங்கிற. சரி, அப்புறம் ரெண்டு பேருமா ஒரு சமையலில் ஒத்துண்டு, சரி நாங்கள் வந்து உங்களுக்கு குருவும் நானே சீடரும் நானே, அது மாதிரி நீங்களும் வந்து எனக்கு குருவும் நீங்களே சீடரும் நீங்களே, ஆனால் இனிமேல் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு ஊராக போய் உண்மையாக பக்தி பண்ணினா பகவானோட தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஊர் மக்களுக்கு தான் சொல்லி எல்லாருக்கும் நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு பஜனை பண்ணிட்டு அப்படியே ஊராக போனோம். இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, உம்மாச்சிக்கிட்ட எப்போவும் உண்மையாக நம்ம பக்தி பண்ணணும், அதுதான் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம கோயிலுக்கெலாம் போனால் வந்து ரொம்ப சேட்டை பண்ணி நிறைய பண்ணோம் இல்லையா, சின்ன வயசு குழந்தைகளுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்க தப்பு இல்லை. அதனால் போக போக வந்து பகவானை பார்க்கும்போதே அந்த சிந்தனை பூரா பகவான் மேலே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் வந்து கவனம் செதறக்கூடாது, விளையாட்டுலையோ இல்லை வேறு எதுலையோ வந்து விஷமத்துலையோ வந்து கவனம் செதறக்கூடாது. இன்னொன்று, பகவான்கிட்ட வேண்டிக்கும் போதே நம்ம வந்து நிறைய கேட்குறோம், எனக்கு அந்த பொம்மை வேணுங்கிறோம், இந்த ஊருக்கு போகணுங்கிறோம், இந்த சட்டை வேணும், இந்த பேண்ட் வேணும், இப்படி நிறைய விஷயம் கேட்குறோம், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணுங்கிறோம், ஃபஸ்ட் ரேங்க் வரணும், நிறைய வேண்டிக்கிறோம் இல்லையா. இப்போ சின்ன வயசு நல்ல பரவாயில்ல, நீங்கள் வந்து பகவான்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் கேட்டு வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் வளர வளர பகவான்கிட்ட உண்மையான பிரேமையை வளர்த்துக்கணும், பகவான்கிட்ட உண்மையான அன்பு, ஆழ்ந்த நம்பிக்கை இதெல்லாம் வளர்த்துக்கணும். பகவானோட தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோவிலுக்கு போய் பகவானை பார்க்கணுமே தவிர பகவான்கிட்ட வந்து குடும்பமான வரைக்கும் எதுவும் வந்து கேட்கக்கூடாது. பக்தி வேணும், ஞானம் வேணும்னு கேட்கலாம், அது மட்டும்தான் பகவான்கிட்ட கேட்கலாம். மற்றபடி வந்து உலக விஷயங்கள் இது வேணும் அது வேணுங்கிறது கேட்டு போகிறது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான், சரியா. இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் போக போக வந்து
பெரிய வயசு ஆக ஆக நீங்கள் வந்து பகவான்கிட்ட, பகவானே உன்னை தரிசனம் பண்ணணும், உன்கிட்ட வந்து சேரணும், எப்போவுமே உன் மேலே பிரேமையாக இருக்கணும், அந்த பிரேமை உண்மையாக இருக்கணும், ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்கணும். ஓகேவா? அடுத்த கதையில் பார்ப்போமா? ராம் ராம்.